எல்லோருக்கும் சம்போ யோக்ஸ் சென்டரின் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, யோகிகள் உண்ணும் முறை. அதாவது உணவு முறையை சொல்லலை, உண்ணும் முறையை ஒரு சிலதை நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இதை நாம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரோம். அதுதான் இந்த டாபிக்கோட ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம பண்ண போறோம். சின்ன சின்ன விஷயம் மறந்ததை தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? நல்ல பொருளாக சாப்பிட்றோம், ஆர்கானிக்காக சாப்பிட்றோம். ஆனால் அதை எப்படி சாப்பிட்றோம்? சார் இது ஒரு வேலையா சார்? எப்படி சாப்பிட்றோம்? கையில் எடுத்து வாயில சாப்பிட்றோம். இது தெரியாதா எங்களுக்கு? எல்லாரும் சொல்றது உண்டுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சார் என்ன சார் கீழே உட்காந்து சாப்பிட சொல்ல போறீங்க, இல்லை கையில் எடுத்து சாப்பிட சொல்ல போறீங்க, இது தவிர வேற என்ன சொல்ல போறீங்க? அது இல்லை. அதுலேயும் சிறு சிறு தவறுகளால ஏற்படக்கூடிய விஷயங்களை நாம ஒரு சின்ன வீடியோ மூலியமா பார்த்துடுறோம். என்ன அப்படின்னா, நாம முதல்ல பல பேருக்கு நான் சொல்ற விஷயம், தரையில உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி, தரையில எல்லாம் தான் சொல்லிருக்காங்க வீட்டுல, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா தரையில உட்காரும் போது நமக்கு எந்த கால் முன்னாடி இருக்கணும், எந்த கால் பின்னாடி இருக்கணும்னே தெரியாது. இது என்னடா புதுசா இருக்கு? ஆமா, புதுசு இல்லை, நம்ம முன்னோர்கள் வகுத்த வழிகள் தான். என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல உண்ணும் முறையிலேயே சரியா இருக்கணும். என்ன அப்படின்னா, உங்க வலது கால் மேலையும் இடது கால் கீழையும் இருக்கணும். அதாவது இடது கால் கீழே, வலது கால் மேலே. இந்த முறையில நீங்க உண்ணும் போது உங்கள் ஜீரண சக்திக்கு வெப்ப சக்தியை ஏற்றி உணவு சரிமானம் சரியாக இருக்கும். அல்லது இந்த காலை கீழே வச்சு நீங்க இந்த கால் மேல போட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜீரண சக்தி பாதிக்கும். இது என்னடா புதுசு கதையா இருக்கு? புது கதை இல்லை, நிஜமாலுமே நமக்கு பழைய விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் வலது கையால சாப்பிட்றோம்? ஏன் இடது கையால சாப்பிடக்கூடாதா? இல்லை சார் அப்படியே பழகிட்டோம். அப்படி ஒன்றும் இல்லை. வலது கையில உண்ணும் போது நமக்கு உடல் உஷ்ணம், ஜீரண சக்திக்கு தேவையான உஷ்ணம் சரியான முறையில இயங்குவதால நமக்கு ஜீரணம் கரெக்டா நடந்து உங்களுக்கான சத்தை இந்த உடல் எடுத்துக்கொள்ளும். அல்லது இதை மாத்தி உட்கார்ந்து நீங்க இப்படி உண்ணும் போதோ, நான் கீழே தான் சார் உட்கார்ந்து சாப்பிட்றேன், ஆனால் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா உங்களுக்கு சரியான ஜீரண மண்டலம் இயங்காது. அப்போது அது தடுக்கப்படும். எப்படி தடுக்கப்படும்? இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம வலது கையால உண்றோம், இப்போ வெப்ப சக்தி உடல்ல ஏறுது. ஆனா இடது கால் மேல இருக்கும்போது அது தடுக்கப்படுது. அப்ப இடது காலுக்கு பதில் வலது கால் மேல இருந்துச்சுன்னா, இப்படி நீங்க உண்ணும் போது சரியான முறையில இந்த சக்தி ஏறும், கரெக்டா இறங்கும். எப்படின்னா வெப்ப சக்தி உள்ள உணர்ந்து நம்ம சாப்பிட முடியும், சரியான முறையில ஜீரணிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இடது கால் உள்ள வலது கால் வெளியே வச்சு நாமளே உண்ண சொன்னார்கள். ஏன் இது என்ன சார் புதுசா இருக்கு, மற்றதெல்லாம் இல்லையா? இல்ல, நம்ம இஸ்லாமியர்கள் நண்பர்கள் அவர்களோட கலாச்சாரத்திலையும் இந்த முறையில உண்பார்கள், இப்படிதான் சாப்பிடுவாங்க. அதே நீங்க இப்படி உண்ணா தவறு என்பார்கள். என்ன தெரிஞ்சு கூட நீங்க கேட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கலாச்சாரத்துக்குள்ள இப்படி ஒரு உணவு முறை இருந்திருக்கு. எதனால சார்? இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு வராங்க விருந்தாளிகள். நம்ம வந்த உடனே என்ன முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம்? நீர். ஏன்? இந்த கேள்விக்கான பதில் கேட்டு பாருங்க. வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, ஒரு கெஸ்ட் வரும்போது முதல்ல தண்ணி கொடுக்குறோம். எதுக்காக? வெளியில இருந்து அவங்க வரும்போது அந்த உடல் இயக்கத்தினால ஏற்படக்கூடிய உஷ்ணம் வலது நாசியில் இருக்கும். அந்த வெப்ப சக்தியானது ஓட்டத்துல இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடன் நம்மளோட பேச்சு நடத்தும் போது அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் போகலாம், அல்லது அவர் பேச வந்த விஷயத்தை சரியாக நம்மிடத்தில் சொல்ல முடியாமல் போகலாம். அதனால நம்ம தண்ணியை கொடுத்தோம்னா இடது நாசி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப இடது நாசி குளிர்ச்சி, உடனே மனசும் உடலும் சாந்தமாயிடும். அப்படி சாந்தமாகும் போது அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை நமக்கு தெளிவா சொல்லுவாரு, அல்லது நாம என்ன சொல்ல வரோன்றத அவரு தெளிவா புரிஞ்சுப்பாரு. இதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வரும்போது டம்ளர் தண்ணியை கையில கொடுத்து குடிங்கன்னு சொல்றோம். இந்த வழக்க முறை நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. இது புரியாம இந்த கலாச்சாரத்தை நம்ம மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுவும் மிகவும் தவறு. இதெல்லாம் யோகிகள் கையாண்ட ஒரு விதையும் கூட. அதனால்தான் நம்ம மனிதர்களுக்கும் இதெல்லாம் நல்ல சாத்தியமா இருக்கணும் தான் நம்ம கலாச்சாரத்துல அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க.
இப்போ உணவு உண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா, இது வலது நாசி வேலை செய்யணும். இப்ப இடது நாசி வேலை செய்யும்போது உடல் குளிர்ச்சி தன்மை அடையுது. வலது நாசி வேலை செய்யும்போது உடல் உஷ்ணம் அடையுது. உடனே கேட்கலாம், சார் எப்படி டெம்பரேச்சர் ஏறிடுமா உடம்புல? அந்த உஷ்ணம் இல்ல. இந்த உயிரோட்டத்துக்கான உஷ்ணம்னு ஒண்ணு உள்ள இருக்கு. அந்த உஷ்ணம் தான். எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு அடிபட்டாலோ அல்லது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ அந்த இடத்த தொட்டு பாருங்க, உஷ்ணம் அதிகமா இருக்கும். உடனே டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணா நார்மலா தான் இருக்கும். இதுதான் உயிரோட்டத்தோட உஷ்ணம். ஸோ இத தான் சொல்ல வராங்க. வெப்ப சக்தி நம்ம உடம்புல இயங்கிக் கொண்டே இருக்கு. இந்த உஷ்ணம் வலது நாசி செயல்படும்போது உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாகும். இடது நாசி செயல்படும்போது உஷ்ணம் குறைந்து குளிர்ச்சி ஏறும். இத சமன்படுத்தக்கூடிய விஷயங்கள் யோக கலையில நெறைய இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க தான் போறோம். ரைட். இப்போ நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறோம். எப்படி உட்காரணும்ன்றதே நெறைய பேருக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னா, கால் மாத்தி போட்டு உட்கார்றோம். அப்போ இடது கால் கீழே, வலது கால் மேல போட்டு, நீங்க உணவு உண்ணும்போது சரியான முறையில ஜீரணிக்கும். இதுக்காக தான் நம்ம வலது கையாலேயும் உணவு உண்றோம். வலது கால மேல போட்டுக்கலாம். அல்லது இடது கால உள்ள போட்டு, இந்த மாரி ஒரு நிலையில் நாம உணவு உண்ணலாம். அதனால தான் நம்ம கீழ உட்கார்ந்து உணவை உண்ண சொன்னார்கள். இன்னொரு விஷயம், தரையில உட்கார்ந்து உண்ணக்கூடாது. அந்த காலத்துல ஒரு மேட் போட்டு உட்கார வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி உண்ணும்போது இந்த உடல் உஷ்ணத்தன்மை அடையும். நேரடியாக நம்ம தரையில உட்காரும்போது என்ன நடக்கும்னா, இந்த உஷ்ணத்தை அது உறிஞ்சிக் கொள்ளும். உடனே ஜீரண சக்தி பாதிக்கும். அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாய போட்டு அதுக்கு மேல தான் விருந்தாளிக்கு உட்கார்ந்தோம். நம்மளும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். இதுதான் அந்த யோகிகள் கையாண்ட டெக்னிக். ஸோ, அத நாம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். ரைட். இப்போ கைகளால ஏன் உணவு உண்றோம் அப்படின்னும்போது, வலது கால் மேல இருக்கணும். அல்லது இந்த முறையிலயும் உணவு உண்ணும்போது நமக்கு ப நமக்கு நல்ல ஜீரண சக்தியை உருவாக்கும். இத நாம தெரிஞ்சு கொள்ளணும். 2வது நிலை. உணவு உண்ணும்போது, நம்ம தரையில உட்கார்ந்து உண்ணும்போது, குனிஞ்சு உண்ணும்போது, நம்மளோட ஜீரண சக்தி பல மடங்கு ஏறுது. அதே நீங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தீங்கன்னா, ஸோ இந்த நிலையில உண்ணும்போது, அது நம்மளோட அதிகப்படியான உணவை ஏற்றுக்கொண்டு ஜீரண சக்தியும் பாதிக்கப்படுது. இதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். நாம சொல்றோம், சார் நாங்க ஆர்கானிக் ஃபுட்டே சாப்பிடுறோம். நாங்க பார்த்து பார்த்து சாப்பிடுறோம். எதை சாப்பிடுவது என்பது முக்கியம் அல்ல. எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவும் நான் குடுத்திருக்கேன். ரைட். 2வது நிலை, நான் பல இடத்துல பார்க்கிறேன். அந்த நிலையில கீழ உட்கார்ந்து சாப்பிடாம பசங்க சோபாலயோ, அல்லது டைனிங் டேபிள்லயோ உட்கார்ந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன உருவாக்குறவங்க சந்ததியினரும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அவங்க முதல்ல கீழ உட்கார்ந்து சாப்பிட கத்துக்கலாம். சார் எங்க வீட்ல டைனிங் டேபிள்லாம் வாங்கிட்டோம். பெல்ஜியம் கண்ணாடிலாம் போட்டாச்சு. நாங்க எப்படி சார் அது மேல நாங்க இது பண்றது? சரி எங்களால முட்டி வலிக்குது. சரி முட்டி வலிக்குது. வயதானவர்களுக்கு ஒரு சின்ன டைனிங் டேபிளோட உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு விஷயமும் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிடும்போது இடது கால் கீழயும், வலது கால் மேலயும் தொங்க வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். இந்த முறையில சாப்பிட்டீங்கனாலும் உங்களோட ஜீரணம் முழுமையாக நடைபெறும். இதையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து, இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடியது. நான் பல குழந்தைங்களுக்கு கிளாஸ் வகுப்பு எடுக்கும்போது நான் சொல்லுவேன். சரி, உங்க அப்பா, அம்மாலாம் நெறைய பெல்ஜியம் கிளாஸ்லாம் வாங்கி போட்டாங்க. எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது? சார், இதெல்லாம் எனக்கு கீழ உட்கார்ந்து சாப்பிட எனக்கு புடிக்கலன்னா, உடனே அந்த டைனிங் டேபிள் மேல ஏறி உட்கார்ந்து கூட உங்க குழந்தைய சாப்பிட சொல்லலாம். ஆக மொத்தம் அமர்ந்து நிலையில சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது முன்னோர் முறைய பார்க்கிறோம். உணவு உண்ணும்போது இங்க உணவு இருக்கு அப்படின்னா, நீங்க அத அப்படி பார்க்கும்போதே, கண்கள் மூலியமாவும், இந்த ஐம்புலன்கள் மூலியமாகவும் அத உணர்ந்து செயல்படும்போது, நம்ம உடம்புல ஜீரண சக்தி மிக பிரமாண்டமாக நடக்கும். நமக்கு சக்தி ஓட்டத்தை அதிகமா குடுக்கும். இத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆனா இந்த காலகட்டத்துல, நான் ஒவ்வொரு சில இடத்துல பார்க்கிறேன். முதியோர் வரை, இளைஞர்கள் வரை, குழந்தைகள் வரை, மொபைல இப்படி வச்சுக்கிட்டு, இப்படியே சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அதுக்குள்ள இப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி உண்ணும்போது, உங்களோட எண்ணங்கள் மொபைல்ல இருக்கிறதுனால, உங்களோட ஐம்புலன்கள் மூலியமாக நம்ம ஆர்கன்க்கு ஒரு சில கனெக்டிவிட்டியாக செயல்பட்டு, உள்ள சுரக்க வேண்டிய சுரபிகள் சரியான முறையில சுரக்காம, அப்பவும் ஜீரண சக்தி பாதிக்கப்படும். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, எங்கள பொறுத்தவரைக்கும், இந்த உலகத்திலேயே பெரிய நோய் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு தொல்லை. இந்த வாயு தொல்லை எப்போ நமக்கு உடம்புல வந்துருச்சோ, இது தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல மத்த நோய்களையும் உள்ள கொண்டு வரும். அத தெளிவா புரிஞ்சுக்கணும். சார், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகல சார். இது நான் சொல்றது
1 வருட ஆராய்ச்சியோ, 5 வருட ஆராய்ச்சியோ இல்ல. ஒரு 30 வருட ஆராய்ச்சிக்கு பின் தான் இதனோட முடிவுக்கு நம்ம வர முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல, நாம இந்த முறைய கையாள்றது மிக நன்மைய தரும். நாங்க வந்து நல்ல உணவ தான் சாப்பிடுறோம். எல்லாமே பண்றோம். ஆனாலும் எங்க உடல்கள் இப்படி பாதிக்குதுன்னு. உங்க எண்ணங்களுக்கும், நீங்க செய்யும் செயல்களுக்கும் மிக மிக உள்ளிருக்க உறுப்புகளுக்கு தொடர்பு உண்டு. இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நாம உண்ணும் முறையும் போது, அந்த முறையில ஏற்படக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள், உங்களோட பார்வை, உங்களோட நாவின் சுவை, நுகரும் தன்மை, கேட்கும் திறன், இதிலெல்லாம் சேர்ந்து தான் அந்த உணவு நமக்கு முழுமையா ஜீரணிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்க சாப்பிடும்போது, இது இப்படி வரும்போதே பாதி ஜீரணம் ஆயிடும். மீதி தான் அப்படி. அதனால இந்த உணவ ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும் 1. கீழ தரையில உட்கார்ந்து சாப்பிடணும் 2. சம்மணமிட்டு சாப்பிடணும் 3. ஆனால் இடது கால் உள்ளேவும், வலது கால் வெளியேவும் வைத்து சாப்பிட வேண்டும். அல்லது இடது கால் கீழேயும், வலது கால் மேலேயும் வைத்து உணவு உண்ண வேணும். அடுத்து நீங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிடுற முறைக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்க இடது கால் கீழேயும், வலது கால் மேலேயும் வச்சு உணவு உண்ணும் முறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்ம சங்கதியர்கள மென்மேலும் பலப்படுத்தும். ஆகையால் இப்படி ஒரு உணவு உண்ணும் முறையை ரசிச்சு, ருசிச்சு இதை பயன்படுத்தும்போது, நமக்கும் வெப்ப சக்தியின் மூலம் முழுமையான ஜீரணம் கிடைத்து, ஆரோக்கியமான வாழ்வும் உண்டாகி, மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழலாம். இதுதான் இந்த முறையை யாரெல்லாம் கைப்பற்றுகிறார்களோ, அனைவரும் யோகிகள் தான். வணக்கம்.